என்கிட்ட நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல டிஎம்ஸ்ல கேட்குற ஒரே விஷயம் வந்து நீங்க எப்படி காலையில இவ்வளவு சீக்கிரமா ஏஞ்சிக்கிறீங்க 5 மணிக்கெல்லாம் என்னால முடியவே முடியாது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து பப்பு இங்க பாரு பப்பு, நீ அழுவலன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு அந்த கமெண்ட் படிக்கும் போதுல சிரிப்பு தான் வரும். நல்லா 10 மணி வரைக்கும் விட்டா கூட நான் நல்லா தூங்குவேன். ஏஞ்சிக்கிட்டீங்களா காலையிலேயே? வேணும்னே ஏஞ்சிக்கிட்டீங்களா? இன்னைக்கு நான் ஏஞ்சிக்கிட்டது வந்து டைம் வந்து ஆல்மோஸ்ட் 8:30 ஆக போகுது. ஹாய், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அபியும் அவளும். நான் ஏன் மார்னிங் 5 மணிக்கெலாம் ஏஞ்சிக்கிறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஐயோ லேட் ஆயிடுச்சே, சீக்கிரமா வாங்க போகலாம். இன்னைக்கு ஏஞ்சிக்கிறதுக்கு ஏன் லேட் ஆச்சு, ஆக்சுவலி இப்போ என்ன டைம் அப்படின்றத போக போக சொல்கிறேன். என்கிட்ட நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல டிஎம்ஸ்ல கேட்குற ஒரே விஷயம் வந்து நீங்க எப்படி காலையில இவ்வளவு சீக்கிரமா ஏஞ்சிக்கிறீங்க 5 மணிக்கெல்லாம் எப்படி ஏஞ்சிக்கிறீங்க? பப்பு பார்த்துட்டு யூடியூப் மேனேஜ் பண்ணிட்டு எப்படி உங்களால இவ்வளவு சீக்கிரம் எழுந்திருக்க முடியுது? நாங்கெல்லாம் ட்ரை பண்றோம் எழுந்திருக்கவே முடியல அப்படின்னு நிறைய டாட்லர் மாம்ஸ் வந்து ரிப்பீட்டடா என்கிட்ட கேட்குற கொஸ்டினே வந்து இதுதான். இன்னைக்கு நான் ஏஞ்சிக்கிட்டது வந்து டைம் வந்து ஆல்மோஸ்ட் 8:30 ஆக போகுது. ஸோ இன்னைக்கு வந்து நான் காலையில 5 மணிக்கு எழுந்திருக்கல, லேட்டா எழுந்திருக்கிறேன் அப்படின்னா என்னோட மார்னிங் எப்படி போகுது அப்படின்றது தான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ அப்படியே வாங்க என்னோட லேட் மார்னிங் எப்படி போகுதுன்னு பார்க்கலாமா? எனக்கு வந்து என்னைக்கெலாம் நான் வந்து வேக வேகமாக குக் பண்ணணும்னு நினைக்கிறேனோ, லேட் ஆயிடுச்சு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேனோ, அன்னைக்கு தான் வந்து இந்த மாதிரி க்ரோசரிஸ் ஃபில் பண்ணி வைக்கிறது, இல்லை அப்போ தான் வந்து எண்ணெய் பேக்கெட் கட் பண்ணி பாட்டிலில் ஃபில் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் வந்து நடக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு நடக்குமா? நடக்கும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏஞ்சிக்கிட்டீங்களா காலையிலேயே? வேணும்னே ஏஞ்சிக்கிட்டீங்களா? மேங்கோ கொண்டு வாவா? காலையிலே யார் மேங்கோ சாப்பிடுவா? பால் தரணும், மேங்கோ தரணும், எல்லாம் தரணுமா? பப்பு பப்பு இன்னைக்கு வேணும்னே சீக்கிரமா ஏஞ்சிக்கிட்டியா பப்பு? எப்பி 10 o'clock மேலதானே ஏஞ்சிப்ப? இப்பதான் பாத்தியா? என்ன பார்த்தா? கவு பாத்தியா? என்ன பார்த்த? கனவுலையா? பிரஷ் பண்ணாமலாம் சாப்பிட கூடாது. பிரஷ் பண்ணி பனானாவும் பிரஷ் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். ஓடு ஓடு சீக்கிரமா ஓடு, லேட் ஆயிடுச்சு, அம்மாக்கு லேட் ஆயிடுச்சு. நான் இன்னும் சமைக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள ஏஞ்சிட்டான். சொல்லி வச்ச மாதிரி கரெக்டா எப்பவும் லேட்டா தானே ஏஞ்சிப்பான் அப்படின்னு உங்ககிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு 8:40 கூட ஆகல, அதுக்குள்ள எழுந்துட்டான். எப்பவும் 10:30 10:40க்கு தான் ஏஞ்சிப்பான். இன்னைக்கு கரெக்டா எழுந்துட்டான் பாத்தீங்களா? நான் சொன்ன ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இதுதான். நான் காலையில 5 மணிக்கு எழுந்திருக்கிறதுக்கு காரணம். நான் ஏஞ்சிக்கல அப்படின்னா இவன் ஏஞ்சிப்பான். டெய்லி வந்து 10:30 10 o'clock மேல தானே ஏஞ்சிக்கிறான். இப்போ லேட்டா தான் ஏஞ்சிப்பான். நம்ம வந்து ஒரு 8 o'clock எழுந்திருக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா அது மாதிரி நடக்காது. இன்னைக்கு நடந்த மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நடக்கும்.
நான் இந்த மாதிரி லேட்டா எழுந்திருக்கிற அன்னைக்கு எனக்கு கஷ்டமோ இல்லையோ, பப்புக்கு தான் ஆக்சுவலா கஷ்டம். ஏன்னா, அவன் எழுந்திரிச்சோனே பிரேக்ஃபாஸ்ட் குடுக்கணும். இன்னைக்கு நான் லேட்டா எழுந்திரிச்சனால பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணல. நான் ஆக்சுவலா சாம்பாருக்கு வேற ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேனா, சட்னினா கூட குயிக்கா ஏதாவது செஞ்சிருக்கலாம். சாம்பாருக்கு வேற ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அது பருப்பு மட்டும் தான் குக் ஆயிருந்துச்சு. இன்னும் மத்த வேலை எல்லாமே நான் வந்து செய்யணும். ஸோ கண்டிப்பா லேட் ஆயிரும் அப்படின்றதுனால, பப்புக்கு வந்து ஒரு பனானா குடுத்து சாப்பிட சொல்லிட்டேன். இதுவே நான் மார்னிங் 5 மணிக்கெல்லாம் எந்திச்சிக்கிறேன் அப்படின்னா, காலையில ஒரு 1 ஹவர்லயே வந்து நான் லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருவேன். அன்னைக்கு ஃபுல்லாவே நமக்கு வந்து குக் பண்ற டென்ஷனே இருக்காது. நான் வந்து மார்னிங் சீக்கிரமா எந்திச்சிக்கல அப்படின்னா, எனக்கு அந்த செல்ஃப் கேர் டைமே சுத்தமா இருக்காது. நான் பிரஷ் பண்றது, ஃபேஸ் வாஷ் பண்றது இதே வந்து வேக வேகமா செஞ்சுட்டு ஓடி வருவேன் கிச்சனுக்கு. அந்த மாரி தான் இருக்கும். பட் இது ஒரு கஷ்டம் இருந்தாலும், இன்னொரு கஷ்டம் என்னன்னா, பப்புவ வந்து என்னால பார்த்துக்க முடியாது. எந்திரிச்சு ஒரு ஃபர்ஸ்ட் 1 ஹவர், 2 ஹவர்ஸ்க்கு பப்பு வந்து தனியாவே விளையாடிட்டு இருப்பான். அத என்னால பார்க்கவே முடியாது. ஏன் இங்க உட்கார்ந்திருக்க தனியா கீழ? இங்கேயே இருக்கியா? சரி பத்திரமா விளையாடு. சரி பத்திரமா விளையாடு. அம்மா வந்துருவேன். 5 மினிட்ஸ் அம்மா வந்துருவேன். ஓகே? ஓகே? ஓகே. சொல்லு ஓகே. குட் ஜாப் இல்ல. ஓகே. ஓகே. ஓகே சொல்ல வேணாமா? பாவம் இல்ல. நான் கிச்சனுக்கு வராத, அம்மா டிஸ்டர்ப் பண்ணாத, அம்மாக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். அப்படியே கிச்சன் வாசல்லே உட்காந்துட்டான். ஒண்ணுமே சொல்லல. அவன் பாட்டுக்கு உட்காந்து ஏதோ விளையாடிட்டு இருந்தான். எனக்கு அத பார்க்க தான் ரொம்ப வந்து கஷ்டமா இருந்துச்சு. நான் இந்த மாரி லேட்டா எந்திச்சுக்கிட்டேன் அப்படின்னா, எனக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. பப்புக்காகவும் ஒழுங்கா வந்து குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இதுதான் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனக்கு வந்து மார்னிங் வந்து எப்பவுமே ஒரே டைம்ல எழுந்திருக்கணும். இப்போ நான் 2 நாள் ஒரு டைம்ல எழுந்திரிச்சுட்டு, 3வது நாள் வந்து வேற டைம்ல எழுந்திருக்கேன். அது வந்து சீக்கிரமாவும் இருக்கலாம், இல்ல லேட்டாவும் இருக்கலாம். நான் வேற டைமிங்ல எழுந்திருக்கிறேன் அப்படின்னாலே, எனக்கு வந்து காலையிலேயே பாடி வந்து ஏதோ பண்ண ஆரம்பிச்சுரும். தலை சுத்துறது, வாமிட் வர மாதிரி இருக்கிறது, நாஷியஸா ஃபீல் ஆகுறது, ஒரு மாரி அன்ஈஸியா வந்து ஃபீல் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ இன்னைக்கும் வந்து லேட்டா எழுந்திரிச்சனால இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. ஸோ மார்னிங்கே வந்து ஒரு கோல்ட் காஃபி ரெடி பண்ணிட்டேன். இது குடிச்சா தான் கொஞ்சம் வந்து பெட்டரா ஃபீல் பண்ண முடியும். இல்லன்னா இன்னைக்கு அவ்வளோதான் நான். கப்ல போடு. இதுதான் லாஸ்ட். இதுக்கப்புறம் குடுக்க மாட்டேன் நானு. ஏன் ஃபீவர் வந்துரும். பப்புக்கு வேற இப்போலாம் ஃப்ரிட்ஜ் டோர்லாம் வந்து நல்லா எட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரீசர் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள இருந்து ஐஸ் கியூப் ட்ரேவெல்லாம் எடுத்துடுறது. ஸோ இன்னைக்கு மார்னிங்கும் அதே தான் பண்ணிட்டு இருந்தான். காஃபில யார் குடிக்கணும்? ஃபிஷ் குடிக்குமா? அம்மா தான் குடிக்கணும் காஃபி. நீ என்ன குடிக்கணும்? நீ பால் தான். எனக்கு வந்து ஏன் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சுத்தமா எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி ஃபீலிங் இருந்திருக்கா அப்படின்னு எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் 2 நாள் ஒரே டைமிங்ல எழுந்திருக்கிறேன் அப்படின்னா, 3வது நாளும் அதே டைமிங்ல தான் எழுந்திருக்கணும். கொஞ்சம் லேட்டாவோ இல்ல கொஞ்சம் சீக்கிரமாவோ அந்த டைமிங் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னாலே என் பாடி வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சுரும் மார்னிங்கே. இன்னைக்கு வந்து ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. என்னால கிச்சன்ல நின்னு குக் பண்ணவே முடியல. ஒரு மாரி வாமிட் வர மாரி சென்சேஷன் வந்து இருந்துட்டே இருந்தது. அதனால தான் இந்த காஃபி உட்காந்து குடிக்கலாம் அப்படின்னு குடிச்சேன். பட் ஸ்டில் இதையுமே என்னால வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. அப்பவும் வந்து ஒரு மாரி பேடா, அன்ஈஸியா வந்து ஃபீலிங் இருந்துட்டே இருந்துச்சு.
கொஞ்ச நேரம் பப்பு கூடயும் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கே கிளம்புனேன். ஏன்னா மார்னிங் ஏஞ்சதுலேருந்து பப்பு கூட வந்து பேசவே இல்லை அப்படின்னு எனக்கு வந்து கவலையாக இருந்துச்சு. ஏன்னா எப்பவும் எழுந்திரிச்சிட்டான் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour வந்து என் கூடவே உட்காந்துட்டு ஏதாச்சும் பேசிட்டு அப்படி தான் இருக்கும். இன்னைக்கு வந்து பேசவே இல்லை லேட்டாக எழுந்திரிச்சனால. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் சாம்பாரும் தான். அந்த சாம்பாரே வந்து லஞ்சுக்கும் வந்து வச்சுக்க போகிறேன். ஏன்னா காலையிலே வந்து லேட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. இன்னும் சட்னி சாம்பார் எல்லாம் ரெடி பண்ணால் ஆல்மோஸ்ட் லஞ்ச் டைமே வந்துடும். அப்போ என்ன சாமி பண்ணிருக்க? ஒரே ஒரு தோசை சுடுறதுக்காக கிச்சனுக்கு வந்தேன். தோசை சுட்டுட்டு திரும்பி பார்க்குறேன், சோஃபாவை தள்ளி கொண்டு வந்து இவ்வளோ தூரம் தள்ளிட்டு வந்து வச்சிருக்கான். இந்த ஐஸ் கியூப் ட்ரேவை எப்போ தூக்கிட்டு போனான்னு எனக்கே தெரியல. பப்பு இங்க பாரு பப்பு, நீ அழுவலன்னு எனக்கு நல்லா தெரியும். தேவையில்லாம ட்ரை பண்ணி அழாத. டேய் இங்க பாருடா, அழுவாத, காலையிலேயே அழுவாத, அப்புறம் நீ ஃபுல்லா அழுத்தே இருப்ப. கம்மு இரு. போய் அம்மம் சாப்பிடலாம். போ இங்க பாரு, அம்மா பாரு தோசை செஞ்சுட்டேன் அம்மம். பார்த்தீங்களா, மார்னிங்கே வந்து எவ்வளோ அழகா இருக்கு. ஸோ அவன் எழுந்திரிச்சிட்டான் அப்படின்னாலே அடுத்தடுத்த நிமிஷம் ஒரு நிமிஷத்துக்கு வந்து ஒன்று ஏதாச்சும் ஒன்று புதுசாக பண்ணிகிட்டே இருப்பான். ஏதாச்சும் ஒன்றுக்கு வந்து அழுவான், இல்லை அடம் பண்ணுவான். இது வேணும் அது வேணும், இல்லை கீழே தள்ளி விட்டு உடைக்கிறது, ஓடி போய் அவனே விழுறது அப்படின்னு மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும். இது கூடவே நினச்சி பாருங்க, நான் இன்னும் சமைக்கணும், வீடியோ ஷூட் பண்ணணும், நான் குளிக்கணும், இந்த மாதிரி எனக்கான வேலைலாம் நான் வந்து செய்யணும் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அன்னைக்கு டே அப்படின்னு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு வந்து மார்னிங்லேருந்து ஏதோ சரியாகவே ஃபீல் ஆகலை. ஒரு மாதிரி ரொம்ப அன்ஈஸியாக ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ சாப்பிட வேணாம் அப்படின்னு நினச்சேன். பட் சாப்பிடாதனால தான் ஒரு வேளை இப்படி பண்ணுதோ அப்படின்னு சாப்பிடலான்னு ட்ரை பண்ணேன். பட் சுத்தமாக முடியல. ஒரு பைட் கூட என்னால் எடுக்க முடியல. ஏதாச்சும் சாப்பிட ட்ரை பண்ணாலே வந்து வாமிட்டிங் அந்த சென்சேஷன் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால நான் வந்து ஒரு வாயிலே வந்து சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணிட்டேன். பப்புக்கு மட்டும் ஊட்டினேன். இவனுக்கு ஊட்டி முடிக்கிறதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour 1.5 hours ஆகிடும். நீங்கள் வீடியோவில் பார்க்கறதுக்கு தான் அது வந்து கொஞ்ச நேரத்துலேயே அவன் சாப்பிட்டு முடிச்சிட மாதிரி இருக்குது. பட் ஆக்சுவலாக அது வந்து 1 hour சாப்பிட்டுட்டு இருப்பான். பொறுமையாக அங்கே ஓடுவான், இங்கே ஓடுவான். அப்படி எல்லாம் பண்ணி அந்த ஒரு தோசை வந்து உள்ளே போகிறதுக்குள்ளே 1 hour ஆகிடும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் விளையாடிட்டு டிவிலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து குளிக்க வச்சிருவேன் பப்புவை. குளிச்சு முடிச்சதுக்கப்புறமா ஒரு 1 hour வந்து நல்லா வந்து விளையாடுவான். வீட்டில் என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே வந்து பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா ஃபைனலி வந்து டயர்டாயிடுவான். டயர்டானாலும் வந்து அவனாவையில் தூங்க மாட்டான். அவனை ஒரு 1 hour திரும்பவும் நான் வந்து பக்கத்துலேயே படுத்து தூங்க வைக்கணும். ஸோ அந்த மாதிரி தூங்க வச்சா மட்டும்தான் தூங்குவான். இதெல்லாம் அவன் பண்ணுறதுக்கே வந்து ஆல்மோஸ்ட் வந்து லன்ச் டைமே வந்துடும். நான் வந்து எப்போவும் மார்னிங் வந்து பப்பு ஏஞ்சிக்கிறதுக்குள்ள எனக்கு ஏதாச்சும் ஒர்க் இருக்குது, யூடியூப் ரிலேட்டட் ஒர்க் இருக்குது, இல்லை எடிட் பண்ணுறது, கொஞ்சம் வேலைலாம் வந்து அப்பப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணும்போது அந்த டைம்லலாம் வந்து செஞ்சிட்ருப்பேன். இன்றைக்கி வந்து பப்பு சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டான், நானும் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன் அப்படின்றனால அந்த வேலையும் செய்ய முடியாமல் போயிடுச்சு. ஸோ அவனை தூங்க வைக்கிற இந்த கேப்லேயாச்சும் கொஞ்சமாச்சும் அந்த வேலை செய்யலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி செஞ்சுட்டு இருந்தேன். அப்பயும் ஃபோனை கீழே, ஃபோன் வேணான்னு சொல்லிகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் ஃபைனலி வந்து தூங்கிட்டான். அப்பாடா, ஃபைனலி இப்போதான் நான் வந்து கொஞ்சம் வெளி உலகத்தையே வந்து பார்க்குறேன். இப்போ ஆல்மோஸ்ட் 12 மணி ஆக போகுது. பட் இப்போதான் நான் வந்து வானத்தையே பார்க்குறேன். இவ்வளோ நேரம் நான் வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்தேன்.
கிச்சனுக்குள்ள வீட்டுக்குள்ள அப்படின்னு அப்படியே வந்து வீட்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருந்தேன்னா, இப்போ வெளியில வந்து பார்த்தா இந்த காத்து கொஞ்சம் மேல பட்டாதான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ப்ரீத் பண்ற மாதிரியே இருக்கு. ஸோ ஒரு நாள் ஃபுல்லா எனக்கு எப்படிலாம் போகக்கூடாது அப்படின்னு நான் நினைப்பனோ, பட் எக்ஸாக்ட்லி அப்படிதான் இன்னைக்கு வந்து என்னோட டே வந்து போச்சு. இன்னும் ஹாஃப் டே இருக்கு. இப்போ வந்து மத்தியானம் தான் ஆகப்போகுது. பட் ஸ்டில் இதுக்கப்புறம் என்னோட டே எப்படி இருக்கும்னு சொல்றேன் கேளுங்க. இப்போ வந்து பப்பு தூங்கிட்டு இருக்கானா, நான் வந்து போய் லஞ்ச் ரெடி பண்ணணும். இன்னும் நான் குளிக்கவே இல்ல மார்னிங்ல இருந்து. ஸோ நான் போய் குளிக்கணும். அதுக்கப்புறம் நான் இன்னும் வீடியோவே ஷூட் பண்ணி முடிக்கல. ஸோ இதெல்லாம் நான் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ஆல்மோஸ்ட் வந்து 1 ஹவர் ஆச்சும் ஆயிடும். பப்போட நேப் டைமே வந்து 40 மினிட்ஸ் அப்படிதான். ஸோ நான் இதில் ஏதோ ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளேயே கண்டிப்பாக அவன் வந்து ஏஞ்சிப்பான். ஸோ இன்னைக்கு டே வந்து அவ்வளோதான். பப்பு கூடயே வந்து அவனை சமாளிக்கிறதுலே வந்து இன்னைக்கு டே முடிஞ்சிடும். ஸோ மார்னிங் வந்து எனக்கு இந்த மாதிரி மெஸ்ஸப்பாக வந்து ஒரு டே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னாலே அன்னைக்கு டே ஃபுல்லாக நைட்டு வரைக்கும் இப்படி தான் வச்சு செய்ய போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அன்னைக்கு டே ஃபுல்லாகவே எனக்கு இப்படி தான் போகும். இன்னுமே வந்து காமாக இருக்கலாம், அவ்வளோதான் வேலைலாம் முடிஞ்சிருச்சு அப்படின்லாம் கண்டிப்பாக இல்லை. இன்னைக்கு டே ஃபுல்லாகவே இப்படி தான் போகும். ஸோ உங்களோட டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா நான் எதுக்காக நான் 5 மணிக்கு ஏஞ்சிக்கிறேன் அப்படின்னா, அதுக்கு மெயின் ரீசன் வந்து இது மட்டும்தான். பப்பு ஏஞ்சிக்கிறதுக்குள்ள என்னால் வந்து எவ்வளோ வேலை செய்ய முடியுமோ அது எல்லாமே நான் வந்து செஞ்சிருவேன். ஏன்னா மார்னிங் டைமில் வந்து வீடு வந்து ஃபுல்லாக அப்படியே அமைதியாக இருக்கும். நான் பாட்டுக்கு என் வேலையை வந்து செஞ்சிட்ருப்பேன். இந்த மாதிரி வந்து தொல்லை பண்ணுறதுக்குலாம் வந்து ஆள் இருக்காது, சைலண்ட்டாக இருக்கும். அப்படி ஒரு டைமே வந்து எனக்கு வந்து கிடைக்காது நான் மார்னிங் ஏஞ்சிக்கல அப்படின்னா. பப்பு ஏஞ்சிக்கிறப்ப தான் நானும் ஏஞ்சிக்கிறேன், இல்லை லேட்டாக எழுந்திருக்கிறேன் அப்படின்னா அன்னைக்கு ஃபுல்லாகவே எனக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் கூட பிரேக் கிடைக்காது. ஸோ அப்படி தான் என்னோட டே வந்து போகும். பட் அதுவே நான் வந்து மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து மார்னிங் ஒரு 1 ஹவர் ஆச்சும் டைம் இருக்கும். அண்ட் நான் என்னோட வேலைலாம் வந்து ஸ்லோவாக செய்யலாம். இந்த மாதிரி ஸ்லோவாக செய்யாமல் மார்னிங் எழுந்திரிச்ச உடனே அவனை பார்த்துட்டு அவனை அழுகிறதெல்லாம் மேனேஜ் பண்ணிவிட்டு நான் சமைச்சிட்டு வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு இவ்வளோ வேலையும் ஒரே டைமில் செய்கிறது வந்து என்னால் முடியவே முடியாது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து மார்னிங் சீக்கிரமாக ஏஞ்சிக்கிறேனே. நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க, உங்களால் எப்படி முடியுது மார்னிங் சீக்கிரமாக ஏஞ்சிக்கிறதுக்கு, உங்களுக்கு கஷ்டமாக இல்லையா அப்படின்னு. எனக்கு அந்த கமெண்ட் படிக்கும் போதெல்லாம் சிரிப்பு தான் வரும். ஏன்னா எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு ஒன்றும் ஜாலியாலாம் இல்லை, எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. பட் நான் எதுக்காக ஏஞ்சிக்கிறேன் அப்படின்னா, நான் இப்படி நாள் ஃபுல்லாக கஷ்டப்படுறதுக்கு மார்னிங் கொஞ்ச நேரம் வந்து நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னா டே ஃபுல்லாக வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் என்னோட லாஜிக் இதில். இந்த வீடியோ வந்து நான் எதுக்காக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்ற ரியாலிட்டியை வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து டெய்லியுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி டே வந்து போகாது, நடக்காது. நான் வந்து என்னதான் 5 மணிக்கே எந்திரிச்சு இந்த வேலையெல்லாம் செஞ்சிடணும் அப்படின்னு நான் வந்து பிளான் பண்ணியிருந்தாலும் எக்ஸாக்டாக இதே மாதிரி வீக் ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்கல்ல, மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிக்க முடியல அப்படின்னு. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரீசன் இருக்குது, ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்குது. நீங்கள் வந்து மார்னிங் சீக்கிரமாக ஏஞ்சிக்கிட்டா உங்களோட டேவை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் அதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். மார்னிங் சீக்கிரமாக எழுந்திரிக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை, என்னோட யூஸ்வல் டேவே வந்து நார்மலாக கொஞ்சம் பரவாயில்லையா தான் இருக்குது, மார்னிங் ஏஞ்சிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒன்றும் ரீசன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எழுந்திருக்க வேணாம் தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கும் வந்து நல்லா தூங்கணும்னு இருக்குது. நல்லா 10 மணி வரைக்கும் விட்டால் கூட நான் நல்லா தூங்குவேன். ஸோ நான் இந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் வந்து என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நானும் சீக்கிரமாக ஏஞ்சிக்கணும் அப்படின்னு வந்து கண்டிப்பாக வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. உங்களை ஏஞ்சிக்க முடிஞ்சால் ஏஞ்சிக்கோங்க, இல்லை ஒரு 1/2 hour முன்னாடி எழுந்திருக்க முடியும், சீக்கிரமாக எழுந்திருக்க முடியும்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். 5 மணிக்கு அவங்கெல்லாம் எழுந்திருக்கிறாங்க, நான் ஏன் எழுந்திருக்க முடியாது அப்படின்னு கண்டிப்பாக வந்து ஃபோர்ஸ் பண்ணிலாம் ட்ரை பண்ணாதீங்க. அது கஷ்டம்தான், எனக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. நானும் வந்து நிறைய நாள் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு தான் நினைப்பேன். ஸோ என்னோட இந்த ரியாலிட்டியை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கில்ட் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. என்னால் ஏன் எழுந்திருக்க முடியல, அவங்களால எழுந்திருக்க முடியுது, என்னால் ஏன் முடியல அப்படின்னு. கண்டிப்பாக இந்த கில்ட் ஃபீல்லாம் வேணாம். ஏன்னா நானுமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த மாதிரி ஏஞ்சிக்கிறேன். எனக்கும் ஒன்றும் நேச்சுரலாலாம் வந்து நான் 5 மணிக்கே எழுந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சிருவேன் தெரியுமா, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவில் உங்ககிட்ட இதை தான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் வந்து உங்களால் முடியும்னா ஏஞ்சிக்கோங்க, முடியாதுன்னா தாராளமாக தூங்குங்க.
அதனால ஒன்றும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு vlog வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.